ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன, லிக்விடிட்டி டாபிக். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த லிக்விடிட்டி டாப்பிக்கில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ மோஸ்ட்டாக ஒரு 75% ஆஃப் உங்களோட மார்க்கெட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ வளவள குலக்குலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக கான்செப்ட்குள்ளே போயிடுறேன். ஸோ லிக்விடிட்டினா பேசிக்காக என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபியூல் தான் இந்த லிக்விடிட்டி. அதாவது பைக்குக்கு உங்களுக்கு பெட்ரோலுங்கிற மாதிரி மார்க்கெட்டுக்கு தேவையானது இந்த லிக்விடிட்டி. ஸோ அந்த லிக்விடிட்டின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தவங்க பையர்ஸ் இன்னொருத்தவங்க செல்லர்ஸ். ஓகேவா? ஸோ பையர்ஸ்க்கு ஈக்குவலாக செல்லர்ஸ் இருக்கணும், செல்லர்ஸ்க்கு ஈக்குவலாக பையர்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி 2 பேர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். அதை தான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பையர்ஸ் இந்த ஒரு இடத்துல 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இந்த இடத்துல செல்லர்ஸ் அப்படின்றவங்களும் 50 பேர் இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் வந்து செல்லர்ஸ் அப்படின்றவங்க 25 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்லர்ஸை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மோஸ்ட்டாக நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் லிக்விடிட்டி அப்படின்றது சொல்லுவாங்க. அண்ட் லிக்விடிட்டியில் 2 டாபிக் தான் இருக்குது. ஒன்று பை சைட் லிக்விடிட்டி, இன்னொன்று செல் சைட் லிக்விடிட்டி. மார்க்கெட் ஒன்ஸ் பை சைடில் இருக்கிற பை சைடில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டான் அப்படின்னா செல் சைடுக்கு போவான், செல் சைடில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டான் அப்படின்னா பை சைடுக்கு போவான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நடக்கிற இன்டியூஸ்மெண்ட்டு, அந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது தான் லிக்விடிட்டி ஸ்பாட். ஓகே, எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே செல் சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது எஸ்எஸ்எல்னு சொல்லுவாங்க. இதே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வரும்போது இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டிஸ் ஃபுல்லாமே பை சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது பிஎஸ்எல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மார்க்கெட் ஒன்ஸ் பை சைடில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டான் அப்படின்னா இங்கே இருக்கிற செல் சைடுக்கு போவான். ஸோ இந்த இடத்துல செல் சைடில் இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்கிறான் அப்படின்னா திருப்பி பை சைடுக்கு தான் போவான். ஓகேவா? இதுதான் நிசப்தமான உண்மை மார்க்கெட்டில். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் உங்களுக்கு நான் எடுக்கும்போது இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டில் இருக்க கீழே இருக்கிற லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் திருப்பி மேலே போவோம். சேம் தான். இங்கே இருக்கிற செல் சைடில் இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டான் அப்படின்னா திருப்பி பை சைடுக்கு போவோம். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற லிக்விடிட்டியோட கான்செப்ட். லிக்விடிட்டி கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. மார்க்கெட் ஒரு செல் சைடில் எடுக்கிறான், ஒரு செல் சைடில் லிக்விடிட்டி எடுக்கிறான் அப்படின்னா பை சைடுக்கு போவோம், பை சைடில் இருக்கிற லிக்விடிட்டி அப்படின்னா செல் சைடுக்கு போவோம். இவ்வளோ தான் கான்செப்ட். பட் எந்த இடத்துல அவன் வந்து எடுக்கிறான் அப்படின்றத நம்ம கரெக்டாக ஸ்பாட் பண்ணணும். அதாவது லிக்விடிட்டியில் உங்களுக்கு ஃப்ரெஷ் இருக்குது, அன்ஃப்ரெஷ் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃப்ரெஷ்னா என்ன, அன்ஃப்ரெஷ்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் இப்படி வரான் அப்படின்னா ஆல்ரெடி லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்திருப்பான். கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு இப்படி எடுக்கிறான் அப்படின்னா இது நமக்கு ஃப்ரெஷ் லிக்விடிட்டி. ஓகேவா? இதுதான் நமக்கு அன்ஃப்ரெஷ்ஷான லிக்விடிட்டி. அதாவது ஆல்ரெடி லிக்விடிட்டி ஸ்பாட் அப்படின்றது மார்க்கெட் எடுத்திருப்பான். எகெயின் திருப்பி நீங்கள் இந்த ஸ்பாட்டை லிக்விடிட்டியாக நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்திருக்கான். அப்போது மார்க்கெட் இங்கே இருக்கிற பை சைடில் இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துட்டான் அப்படின்னா செல் சைடுக்கு போகணும். அதாவது இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துகிட்டு செல் சைடுக்கு போயிருக்கான். இப்போ செல் சைடில் இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் பை சைடுக்கு போகிறான். பை சைடுக்கு போகிறான் அப்படின்னா அன்ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ், அதாவது இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டிஸ், அந்த லிக்விடிட்டிஸாக மார்க்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாலோ ஆகும். ஓகேவா? இது டவுன் ட்ரெண்டாக இருந்தால். அப் ட்ரெண்டாக இருந்தால் அதுக்கு நேர் ஆப்போசிட். மார்க்கெட் இப்படி வந்திருப்பான். ஸோ ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோவை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு செல் சைடில் இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்திருப்பான். செல் சைடில் இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வந்திருப்பான். சாரி, இது பை சைட், மாற்றி சொல்லிட்டேன். மேலே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திருப்பி கீழே வருவான். கீழே இருக்கிற லிக்விடிட்டிஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு லிக்விடிட்டி ஸ்பாட்டு, அந்த ஸ்பாட்டை மார்க்கெட் திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போவோம். ஓகேவா? ஸோ இதனால தான் ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து 2 க்ரைட்டீரியா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 2 க்ரைட்டீரியாவும் இந்த இடத்துல மீட் ஆகலை அப்படின்னா இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் இருக்கிற லிக்விடிட்டிஸை மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதுதான் லிக்விடிட்டிஸ். ஸோ இது ரியல் டைம் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ஏரியா கூட நல்ல ஏரியா தான். ஸோ இப்போ இந்த இடத்துல
இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் பார்க்க வேண்டியது இன்டியூஸ்மெண்ட் இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தவங்களுக்கு இது புரியும். ஸோ இன்டியூஸ்மெண்ட் பார்ப்போம். ஸோ இன்டியூஸ்மெண்ட்னா மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கான், மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கான். அதாவது இம்பல்சிவ், கரெக்டிவ், திருப்பி இம்பல்சிவ், திருப்பி கரெக்டிவ், திருப்பி இம்பல்சிவ், திருப்பி இந்த இடத்துல கரெக்டிவ், திருப்பி மார்க்கெட் இம்பல்சிவ். ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டே வந்திருக்கான். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, அண்ட் இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, அண்ட் இங்கேருந்து இங்கே. ஓகேவா. இப்போ ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையை மார்க்கெட் எடுத்திருக்கான். அப்போது இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பை சேல் லிக்விடிட்டிஸ். ஸோ இந்த பை சேல் லிக்விடிட்டிஸை மார்க்கெட் எடுத்துட்டான் அப்படின்னா திருப்பி செல் சைடுக்கு போவான். இந்த செல் சைடில் இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டான் அப்படின்னா திருப்பி மார்க்கெட் மேலே தான் போவான். ஓகேவா. ஸோ இது எடுத்துட்டான் அப்படின்னா திருப்பி மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கிற இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, அண்ட் இங்கே இருக்கிறது, ஸோ இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் கலெக்ட் பண்ணுவான். ஓகேவா. இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகலாம் ப்ரோ. ஸோ இதுக்கப்புறம் இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்கலாம் அப்படின்னா எடுக்க மாட்டான். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணி ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்து அந்த இன்டியூஸ்மெண்ட் ஹைக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டு தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இது வந்து ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஆல்ரெடி ரெஸ்டிங்கில் இருக்கிற ஒரு லிக்விடிட்டிஸை மார்க்கெட் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டான் அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேவா. மெஜாரிட்டி ஆஃப் டைமிங்கில் இந்த இடத்துல லிக்விடிட்டிஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லிக்விடிட்டிஸ் தான் மார்க்கெட் மோஸ்ட்டாக எடுப்பான். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனா ஸோ இதுதான். ஸோ இது ஃபுல்லாக தான். ஏன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ்ங்கிறது இன்னும் பெண்டிங்லேயே இருப்பான். ஸோ அதை மட்டும் மார்க்கெட் எடுத்துகிட்டு ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா. இந்த இடமோ ஆர் இந்த இடமோ. ஸோ இது ஃபுல்லாமே இது ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம், இது ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபுல்லாமே அடுத்தடுத்த கான்செப்டில் வரும். ஓகேவா. இல்லை ப்ரோ எனக்கு இதை ஸ்பாட் பண்ணுறதுல எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த மார்க்கெட் லிக்விடிட்டிஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுப்பான்ல, ஸோ அந்த கரெக்ஷனில் நான் எடுக்கலாம்னா எஸ் அதுலேயும் நீங்கள் எடுக்கலாம். சேம் இந்த இடத்துல நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ லிக்விடிட்டிஸ் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பார்க்கணும். அதாவது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும். ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகேவா. இப்போ ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையை மார்க்கெட் எடுத்திருக்கான், புஷ் கொடுத்து கீழே வந்திருக்கான். அதாவது லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்திருக்கான், கீழே வந்திருக்கான். திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்திருக்கான், திருப்பி கீழே போயிருக்கான். திருப்பி இம்பல்சிவ், கரெக்டிவ், இம்பல்சிவ், கரெக்டிவ், இம்பல்சிவ். இப்போ ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்னா அது இதுதான். ஓகேவா. ஸோ திருப்பி இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்திருக்கான், எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணி கீழே போயிருக்கான். அண்ட் இது ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் ரிவர்சல் ஆகிறதுக்கு. ஸோ இது என்ன இடம் அப்படின்றத நான் போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பேசிக்காக வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு செல் சைடில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்திருக்கான், பை சைடில் லிக்விடிட்டி எடுத்திருக்கான். இப்போ இந்த இடத்துல செல் சைடில் லிக்விடிட்டி எடுத்திருக்கான். செல் சைடில் எடுத்துட்டான் அப்படின்னா திருப்பி மார்க்கெட் ஒரு பை சைடுக்கு போவான். ஸோ இப்போ இங்கே இருக்கிற பை சைட் லிக்விடிட்டி அப்படின்றது இதான் பை சைட் லிக்விடிட்டி. கரெக்டாக அந்த இடம் ப்ரீவியஸாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் ஏரியா. ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட்டில் இருக்கிற ஹையஸ்ட்டு ஒரு லிக்விடிட்டி ஏரியா, அந்த லிக்விடிட்டி ஏரியா மட்டும் ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே வந்திருக்கான். ஓகேவா. திருப்பி இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு அண்ட் லிக்விடிட்டி அப்படின்றது இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையில் இருக்கும். ஓகேவா. திருப்பி இங்கேயும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கான் அண்ட் இதுக்கு மேலேயே உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படின்றது இருக்கும். ஓகேவா. திருப்பி இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கான், இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்திருக்கான். ஓகேவா. ஸோ திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணி கீழே போகணும் அப்படின்னா திருப்பி அவனுக்கு லிக்விடிட்டி தேவை. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டிலாம் மார்க்கெட் எடுத்துட்டான் அப்படின்னா திருப்பி இங்கேருந்து புஷ் கொடுத்து கீழே போவான். ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற லிக்விடிட்டிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இங்கே எடுத்திருக்கான், இங்கே எடுத்திருக்கான், ஸோ இங்கே எடுத்திருக்கான், இங்கேயும் எடுத்திருக்கான் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லிக்விடிட்டிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இப்போ எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன்னா மார்க்கெட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து மேலே இருக்கிற லிக்விடிட்டிலாம் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கான். அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்காது. கரெக்டாக இந்த ஸ்பாட் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஸ்பாட்டு. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் ஸ்பாட்டுக்குள்ள இருந்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு திருப்பி பை சைடுக்கு போயிருக்கான். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டுலாம் வரல. ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளோலையே தான் போகிறேன்னா. ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷு. பார்த்தீங்கன்னா கூட தெரியும், டெலிட் பண்ணிட்டே காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான். இங்கேருந்து மார்க்கெட்
இது வரைக்கும் வந்திருக்கான். இது வரைக்கும் வந்து திருப்பி ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கான். இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கான். இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கான். இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கான். இது ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷு. அன்ஃப்ரெஷ் அப்படின்னா ஆல்ரெடி லிக்விடிட்டியை எடுத்துட்டு அப்புறம் கீழே க்ரியேட் பண்ணுறது தான் அன்ஃப்ரெஷ். ஓகேவா? இங்கே இருக்கிற எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான். ஸோ இது அன்ஃப்ரெஷ், அதாவது இது ஆல்ரெடி லிக்விடிட்டி எடுத்த ஏரியா. திருப்பி இதுக்கு மேலே லிக்விடிட்டிஸ் அப்படின்றது அந்தளவுக்கு இருக்காது. ஓகே, ஓரளவுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாமே செல் சைட் லிக்விடிட்டிஸ். அதே தான் நேர் ஆப்போசிட் பை சைட் லிக்விடிட்டிஸ். பை சைட் லிக்விடிட்டிஸ் ஓகே, இதை கூட எடுத்துக்கிறேன். மார்க்கெட் இப்போ இங்கே எடுத்து புஷ் கொடுத்து கீழே மேலே போகிறான் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போவான். திருப்பி இம்பல்சிவ் கரெக்டிவ், திருப்பி இம்பல்சிவ் கரெக்டிவ் இம்பல்சிவ். இந்த இடத்துல கரெக்டிவ், திருப்பி மார்க்கெட் இம்பல்சிவாக போயிருக்கான். ஸோ அப்போ இந்த இடத்துல இதை நீங்கள் இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் எடுப்பான். ஓகேவா? ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டியை எடுத்துட்டான் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படின்றது அந்தளவுக்கு பெண்டிங்கில் இருக்காது. ஓகேவா? மெஜாரிட்டியாக அந்த இடத்துல இருக்காது. ஒரு சில டைம் மார்க்கெட் வந்து இப்படி எடுத்துட்டும் மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே ப்ராப்ளமிட்டிஸ் தான். ஸோ இப்போ திருப்பி இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். ஸோ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இது இன்டியூஸ்மெண்ட்டு அண்ட் இது இன்டியூஸ்மெண்ட்டு, இது இன்டியூஸ்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை தான் திருப்பி மார்க்கெட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். ஓகேவா? அதாவது திருப்பி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திருப்பி புஷ் கொடுத்து மேலே போகணும் அப்படின்னா லிக்விடிட்டிஸ்லாம் கலெக்ட் பண்ணுவான். அந்த லிக்விடிட்டிஸ் அப்படின்றது இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டில் இருக்கும். அந்த இன்டியூஸ்மெண்ட்டில் இருக்க லிக்விடிட்டிலாம் மார்க்கெட் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இது வந்து ரொம்ப இன்டெப்த்தான கான்செப்ட்டு. இது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து சூப்பர் ஈஸியான ஒரு கான்செப்ட். கரெக்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு லிக்விடிட்டி ஸ்பாட்டு, அந்த லிக்விடிட்டி ஸ்பாட்டை மார்க்கெட் எடுத்திருக்கான். ஃப்ரெஷ்ஷாக இருக்க லிக்விடிட்டி ஸ்பாட் எடுத்திருக்கான், இங்கேயும் எடுத்திருக்கான். கரெக்டாக எடுத்த இடத்துலேருந்து மார்க்கெட் திருப்பி புஷ் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். திருப்பி மார்க்கெட் கீழே வந்திருக்கான். இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டு, இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்னா இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இதுவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. பட் இது அன்ஃப்ரெஷ்ஷான இன்டியூஸ்மெண்ட்டு, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்டியூஸ்மெண்ட்டு, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்டியூஸ்மெண்ட்டு. இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான், இங்கே இருக்கிற ஓபியில் டாப் ஆயிருக்கான், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். இவ்வளோ தான் கான்செப்ட்.